வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய டின்னர் ரெசிபி தான். அது என்னென்னா வெஜிடபிள் இட்லி பாத். இந்த வெஜிடபிள் இட்லி பாத் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச இட்லியில் ஒரு 10 இட்லி எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். கூடவே மசாலா தயாரிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம், கூடவே தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. இவ்வளோ தான் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அதை நல்லா பொன்முருகலாக பொரிச்சிக்கணும். இது பொரித்து முடித்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்தோன்னா காரம் உரப்புத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம். இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் விருப்பப்பட்ட காய்கறிகள் கேரட், கேபேஜ், பீன்ஸ், கேப்சிகம் அது மாதிரி என்ன காய் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியும் குடமிளகாவும் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி துண்டுகள். இஞ்சி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தோன்னா அது சாப்பிட்றப்போ அதோட க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். காயில் கொஞ்சம் கூட ஈரப்பசியே இருக்கக்கூடாது. அது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிட்டே இருந்தால் தான் அந்த டிஷ்ஷு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காரத்துக்கு நம்ம இதில் மிளகாத்தூளுக்கு பதிலாக கரம் மசாலா பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோன்னா அந்த கரம் மசாலா பொடியோட மணமும் ருசியும் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை நம்ம சேர்த்துட போகிறோம். இட்லி பீசஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதில் மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட மணமும் சுவையும் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு இதில் நம்ம சேர்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் பொருள் என்னென்னா இட்லி மிளகாய் பொடி. ஒரு 1-2 டீஸ்பூன் இருக்க அளவுக்கு இட்லி மிளகாய் பொடியை எடுத்து இதை மேலே தூவிட்டு அதையும் நல்லா இதில் கம்ப்ளீட்டாக நல்லா பெரட்டி எடுத்தோன்னா இந்த டிஷ்ஷு டேஸ்டியான இந்த டிஷ் ரெடி ஆகிடும். காரம் விருப்பம் படுறவங்க இதில் லைட்டாக பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த இட்லி மிளகாய் பொடியோட டேஸ்ட்டே இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இது சுட சுட நம்ம சர்வ் பண்ணோன்னா டேஸ்டியான இந்த டிஷ் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.